சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. வாழ்க்கையில் பல உறவுகள் உன்னிடத்தில் வந்து பழகுவார்கள், பேசுவார்கள். ஒவ்வொரு உறவிடம் இருந்தும் நீ ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் எல்லா உறவுகளிடத்திலும் நல்லது எதுவுமே, அதை மட்டும் கற்றுக்கொண்டு வா என் தங்கமே. தீமைகளை விட்டுவிடு, அவர்களுடன் சேர்த்து. எப்போதுமே நல்லது மட்டும்தான் நம் இறுதி வரை வருவது நமக்கு நல்லதாக இருக்கும். இப்பொழுது உனக்கு நெருக்கமான வருகின்ற ஒரு உறவை பற்றித்தான் நான் இப்போது உன்னிடம் அவரை பற்றி முழுமையாக கூற வேண்டும் என்று இருக்கின்றேன் என் தங்கமே. இதை நீ தனிமையில் கேள். வாழ்க்கையில் எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாரும் நிரந்தரம் என்று ஒன்று இதுவரை இல்லை. மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்ட மாயைதான் என் தங்கமே. எல்லாம் வரும், சில காலம்தான் உன்னுடன் இருக்கும், உன்னுடன் பழகும், உன்னுடன் பேசும் என உன்னுடன் அவர்கள் வாழ்க்கையில் சிறு நாட்கள் தான் உனக்காக இருக்கிறது. பெண்ணாக உரிமைகளை தட்டி பறிக்கும் பொழுது யானை பலத்தை பெறுவார்கள். எதிர்கொள்வதற்கு அதுபோல்தான் உன்னுடைய பலத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் உனக்கு தீயவர்களாக இருந்தாலும் நீ அவர்களையே நல்லவர்கள்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு கூட அப்படித்தான் இருக்கிறார்கள் என் தங்கமே. மனிதர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இரண்டு சொற்களைத்தான் உபயோகப்படுத்தி உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆட்டமான ஆடம் போட்டு கொண்டிருக்கிறார் என்பது பிறப்பின் போது உதிரியாகி விழுகிறது. ஆடை முடிந்து விடாயா என்பது இறப்பின் போது உதிர்ப்பது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்க்கை இருக்கும். ஒவ்வொருவருக்கு நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கு கெட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கு மன கஷ்டம், பண கஷ்டம் என பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். ஒவ்வொருவர்களுக்கு எதுவும் இல்லாமல் மனிதன் மட்டும் பிரச்சனையாக பாசம், கோபம் என நம்மிடம் பேசுவதற்கு ஆள் இல்லாதது போல் இருக்கலாம். பிரச்சனைகள் வெவ்வேறு. மனிதனுக்கு என்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் மட்டும்தான் வேறு என் தங்கமே. எல்லா இழப்புகளும் இழப்பீடாக சாத்தியமே இல்லை. கால கட்டாயத்தில் கற்றுக்கொள்வதே என் தங்கமே. இவை அனைத்தும் காலம் கொடுக்கும் பாடங்கள் மட்டுமே. ஏனே ஆசிரியர்கள் தேவைப்படுவதே இல்லை என் தங்கமே. தெளிவாக புரிகிறதா? இல்லை தங்கமே, தெளிவாக புரிகிறதா? உண்மையாக உணர முற்றுப்படும் போது ஏற்படும் வழியில் ஜீரணமாக மாறுகிறது. உனக்கு யாராவது கஷ்டம் தந்துவிட்டால் நீ அதை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற. அப்படி உனக்கு கஷ்டம் தரும் உறவிடமிருந்து சற்று விலகி சென்று விடு. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு தீர்வு தான் இருந்து கொண்டிருக்கும் என்பது உண்மை என் தங்கமே. அதுவே இந்த இயற்கையின் நீதியாக இருக்கும் என் தங்கமே. அதை தேடி கண்டுபிடிக்குவதே சிரமமாகும். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு குணங்களும் வெவ்வேறாக இருக்கும். ஆளுக்கேற்றாற்போல் குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். அதை அவருடன் பழகும் அவரே புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே. அதற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை என்றால் அது பிரச்சனையே இல்லை என்பது இந்த இயற்கை கொடுக்கும் விதியாக இருக்கும். ஆனால்தான் நீ முன்கூட்டியே உனக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நெருக்கமான உறவு எப்பொழுதும் ஆபத்தாகத்தான் இருக்கிறது. சுகாதாரமாக இரு.
நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியும். உண்மையான உறவாக நான் இருக்கின்றேன். யாரையும் அப்படியே நம்பி அவருடன் முழுமையாக உன்னை அழித்து பழகாதே என் தங்கமே. யார் எப்படி எந்த நிலையில் வந்தார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அது அவருக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கும் என் பிள்ளையே. அவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்து வந்தார் என்பதெல்லாம் உன்னால் கணிக்கவே முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் அவரிடம் சற்று சுகாதாரமாக இரு என் தங்கமே. நான் சொல்வது உனக்கு புரியும் என்பது நான் நம்பும் ஒரு உண்மை. உனக்கு புரியவில்லை என்றாலும் புரிந்து கொள்வது நல்லது என் குழந்தையே. இதை உற்று நோக்கி கேட்டால் அனைத்தும் புரிய வரும். உனக்கென்று அவர் இருப்பது போல தெரிவார். நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிக் கொண்டு நீ சரி என்று இருப்பார். ஆனால் அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது நீ ஆராய்ந்து அறிந்துதான் செய்ய வேண்டும். அதை அவருக்கென்று கொடுத்துவிட்டு பின் உனக்கு வரும் ஆபத்தை நீயே பெற்றுக்கொள்ளாதே என் தங்கமே. யார் யாருடன் இருந்தார், யார் எப்படி இருந்து வந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளாமல் வேறொருவர் வந்து நம்மை பார்த்து கொள்வார் என்பது உண்மையில்லை என் தங்கமே. அதனால் கூறுகின்றேன், அவரை உன்னுடன் வச்சு பார்க்காதே. அவர் உனக்கானவர் கிடையாது என் குழந்தையே. அவர் வேலையை முடித்துவிட்டு உன்னை ஒரு பொருளென்று கூட மதிக்காமல் போய்விடுவார் என் குழந்தையே. அவர் காரியத்திற்காக தான் அத்தனை ஆட்டம் ஆடினாரோ தவிர உனக்காக அல்ல என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. அவரை முழுமையாக உன்னில் விட்டு விடாதே. அவருடைய காரியத்தை முடித்துவிட்டு உன்னை உதறி தள்ளிவிட்டு போய்விடுவார் என் தங்கமே. நீதான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எதையும் முழுமையாக நம்பி அதில் நீ ஏமாந்து விழுந்து விடாதே. அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவர் நம்முடன் இறுதி வரை வருவாரா, நாம் அவருக்காக கொடுக்கும் இடம் சரிதானா என்றெல்லாம் நீ ஆராய்ந்து அறி என் தங்கமே. உன் தாய் சொல்வதை புரிந்து கொண்டால் அனைத்தும் சுபமாக இருக்கும். உன் தாய் சொல்வது புரியவில்லை என்று நினைத்தால் பின்பு பலனை நீயே அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் என் தங்கமே. என் கடமையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். நீயும் அதை சரியாக செய், சரியாக இரு. யாரையும் நீ முழுமையாக நம்பி ஏமாந்து விடாதே என் தங்கமே. அவர் உனக்கானவர் என்றால் இந்த இயற்கையே உனக்கு அவரை அடையாளம் காட்டும் என் தங்கமே. யாரென்று தெரியாத ஒருவரிடம் ஏமாந்து நிற்காதே. உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. அவர் உன்னை அனுபவிக்காவாகதான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.